பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று விவசாயிகள் உற்பத்தியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடை தீவனங்களின் விலை, பராமரிப்பு ஆகியவற்றுக்கான செலவினங்கள் பல மடங்கு உயர்ந்துவிட்ட நிலையில் தமிழக அரசு லிட்டருக்கு ரூ. 3 மட்டுமே உயர்த்தியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என பால் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். பசும்பால் லிட்டருக்கு ரூபாயும், எருமைப்பாலுக்கு ரூபாயும் வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்காமல் உற்பத்தியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே மாப்பிள்ளை கணவூர்புதூர் ஆவின் கொள்முதல் நிலையம் முன்பு சாலையில் பாலை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டுக்கு தேவையான தவிடு, கேட்டல் ஃபீடு இதெல்லாம் விலை ரொம்ப உயர்ந்து போச்சு. ஆனால் பாலோட விலை விவசாயிகளுக்கு எதுவுமே கட்டுப்படி ஆகிறதில்ல. பக்கத்தால் ஒரு அரை கிலோமீட்டரில் ரூ. 50 லிட்டருக்கு கொடுக்குறாங்க. பட் இங்கே இருக்கிற விவசாயிங்க ரூ. 30, ரூ. 32, ரூ. 35 ஊற்றிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அதுக்கான இடுபொருளே ரூ. 35 ஆகும்போது அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால் பால் விலையை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி அரசை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த பாலை கீழே ஊற்றி எதிர்ப்பு தெரிவிச்சு. திருச்சி மாவட்டத்திலும் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்குவதை நிறுத்திவிட்டு விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐலாப்பேட்டை கிராமத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.